தாவேகாவில் 1.5 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள தாவேகா அக்கட்சி சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறும் பணியை தொடங்கியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக விருப்ப மனு வாங்க பல்வேறு மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பனையூரில் திரண்டுள்ளனர். ஒரே நாளில் 2,000 பேர் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மேலும் சில தொண்டர்கள் மரத்தின் மீது ஏறி நின்றதையும் காண முடிந்தது. இந்நிலையில் தாவேகா அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் அக்கட்சியினர் பொதுமக்களின் வாகனங்களை உள்ளே அனுமதிக்காத வகையில் தடுப்புகள் அமைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் வாகனங்கள் வெளியே செல்வதற்கு வழியில்லாமல் அவதியடைந்தனர். இதில் ஆத்திரமடைந்த மக்கள் தாவேகா அலுவலகம் முன்பு குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாத்தீங்கல்ல, இது ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரியா இருக்கு. அராஜகம் இவங்களோட தாக்கவே முடியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? காரை கொண்டாந்து ஃபுல்லா பார்க் பண்ணிடுறாங்க. என்ன இப்படி போகாது கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. சண்டை போடுறாங்க. இதெல்லாம் சொன்னா நகர மாட்டேங்கிறாங்க. அவங்கதான் என்னமோ பெரிய இது மாதிரி நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அங்க போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த 6 அவனியும் கவர் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இதை நாங்க மாச கணக்கா நாங்க இது பண்ணிட்டா ரெசிடென்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்லை, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ஸுக்கு. போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த வீடியோ எடுத்துட்டு அந்த 6 அவனியும் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போவாங்க. எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. யார் இவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது? சுஜரிதா ராவ் தான் பிரசிடென்ட். அவங்க சுஜரிதா குமார் அவங்க வந்து அந்த புசி ஆனந்த் பேசிட்டு ஒண்ணுமே இருக்காது, ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் சொன்னாரு. இது நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? No complaints, sir. We are not interested in complaints. I am not interested in making this into a big issue. We want people to move around. Get that? We want people to move around. We want the roads to be clear. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகாவில் 1.5 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் நாளை மனுக்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும் வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வெற்றிக்களம் பாதுகாப்பாக முதல் தேர்தலை சந்திக்க போகும் எங்கள் கட்சியிலிருந்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு பெறப்பட்டது. இன்று விருப்ப மனு துவங்கப்பட்டது. ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல 10,000 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டது. மேலும் இன்று அத்துடன் அதிகமாக இங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் இங்கு இருப்பதால் நாங்கள் பொதுமக்களுடைய வசதி கருதி அடுத்த நாளைக்கு இருந்து 10 மணியிலிருந்து மீண்டும் அடுத்த 14ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்கள் வழங்கப்படும். தாவேகா தலைவர் விஜயின் பெயரில் எவ்வளவு மனு வாங்கப்பட்டுள்ளது என்பது கணக்கிடப்பட்டு வருவதாக கூறிய அவர் மனுக்களை திரும்ப வழங்கும் நாள் குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்றார். இல்லை, இப்போதான் அதோடைய கணக்கெடுப்புகள் நடந்துட்டு வருது. ஸோ அதெல்லாம் மொத்தமாக எடுத்துப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முடிந்த பிறகு ஒரு சில மணி நேரங்களில் அறிவிப்போம். ஏன்னா இன்னைக்கு எதிர்பார்க்காத அளவில் நாங்கள் ஒரு 3,000-4,000 பேர் எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு மேல பல மடங்குகள் வந்துள்ளனர். 1.5 மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பங்கள்ன்றது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்.
ஏன்னா இது பொதுமக்கள்கிட்ட அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாம் எங்களுக்கும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரியான ஒரு கட்சி, இந்த மாதிரியான சூழ்நிலை, இந்த மாதிரியான மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே புதுசு. அதனால இன்று நாங்களும் அதிலிருந்து கற்றுக்கொண்டோம்.